மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 17:27, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலராய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆண்டு ஊழியம் செய்கிற நாட்கள்ல ஒரு இடத்துல வரிப்பணம் செலுத்தணும். பேதுரு வந்து கேட்கிறார். அப்ப ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது பிடிக்கிற மீனை பிடி, அதுல வெள்ளி பணம் இருக்கு, உனக்கு எனக்கு வரி செலுத்து. இன்னைக்கு எந்த இடத்துல நான் கடந்து போக போறேன், எனக்கு முன்பாக ஒரு பெரிய தேவை இருக்குது, அது எப்படி சந்திக்க போறேன் எனக்கு தெரியல, நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய போறேன், உங்களுக்காக மனிதர்களை, சகாயத்தை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு அருமையான ஊழியக்காரருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கடந்து போங்கள் என்று சொன்ன பொழுது அவர் தாமே இருக்கிற தேசத்தை விட்டு அடுத்த தேசத்துக்கு போறார். அந்த தேசத்துல போய் இறங்கி அந்த இடத்துல போவதற்கு அவர் அந்த இமிகிரேஷன்ல பணம் கட்டணும். அவர்கிட்ட பணம் இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த இடத்துல கடந்து போறார். அந்த படகு, அந்த கப்பல் அந்த தேசத்துக்கு போன உடனே அந்த இமிகிரேஷன் கட்டுவதற்கு முன்னாக ஒரு மனிதர் வந்து ஆண்டவர் என்னோடு பேசினார், உங்களுக்காக இதை கட்டுறேன்னு சொல்லி கட்டினார். எத்தனையோ சாட்சிகள். இன்றைக்கு நீங்க போய்கொண்டே இருக்கிறீங்க, இந்த பாதையில் எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது, இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு இந்த பெரிய தேவை இருக்குது. தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது? மத்தேயு 17:27 அதிகாரத்தில் எப்படி என் ஆண்டவர் அற்புதமாய் அந்த மீனின் வாயில வெள்ளிப்பணத்திலிருந்து அந்த தேவையை சந்தித்தாரோ, உங்களுக்கென்று காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. உங்களுக்கென்று சகாயம் செய்கிற மனிதர்கள் ரெடியா இருக்கிறாங்க. உங்களுக்கான டிவைன் ஹெல்ப், டிவைன் கனெக்ஷன்ஸ் ரெடியா இருக்கு. ஏசப்பாவை ஸ்தோத்தரித்து கொண்டு, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நான் அந்த ஒரு வாரம் கழித்து அந்த இடத்துல கடந்து போகிற பொழுது எனக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்திட்டீங்க, எனக்காக சகாயத்தை ஆயத்தப்படுத்திட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக நன்மை உருவாகி இருக்கிறது, ஸ்தோத்திரம். எனக்காக அப்ரூவ் ஆக வேண்டிய லோன்ல தேவக்கரம் அதிசயமா நடக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் சொல்றாங்க டிலே ஆகும், 6 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே வாரத்துல எல்லாம் நடந்து முடியறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எனக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்னு நீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க உங்களுக்கான தேவ சகாயம் ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்கான தேவ ஒத்தாசை ஆயத்தமா இருக்கிறது. சகாயம் செய்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க கவலையே படாதீங்க. மத்தேயு 17:27 அந்த வசனத்துல ஆண்டவர் செய்த அற்புதத்தின்படி என் வழியில் இருக்கிற தேவையை என் ஆண்டவர் அறிவார். எனக்காக இருக்க வேண்டிய அந்த நன்மையை செய்யும்படியான ஆட்களை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். எலியேசர் கடந்து போகிற பொழுது சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தமா வைத்து ரெபெக்காளை கொண்டு வந்தது போல உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்குதுங்க. நீங்க போக வேண்டியதெல்லாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, என் வழி எங்களோ என் பாதைகள் எல்லாம் நீங்க சபைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்க பாத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு அவரை நம்பி கடந்து போங்க. ஆண்டரை நம்பி கடந்து போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கார். ஆயத்தப்படுத்துகிற அந்த தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியா முன்குறித்து இருக்கார். சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். God bless you.